வணக்கம் நண்பா. எப்பொழுதும் ஒரு பயத்தோடு வாழ்வதே நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு. நாம் பயம் கொள்ளும் அந்த விஷயத்தை உற்று நோக்கி அதை ஒருமுறை முயற்சித்துப் பார்த்தாலே அந்த பயம் காணாமல் போகும். பயத்தின் மறுபக்கம்தான் நீங்கள் அடைய விரும்பும் அனைத்தும் உள்ளது. எனவே வாழ்க்கையை துணிவுடனும் தன்னம்பிக்கையுடனும் எதிர்கொண்டால் அனைத்தும் சாத்தியமே. உனது வெற்றிப் பாதை கடினமாக இருக்கிறது என்று பாதியிலேயே விட்டுவிடாதே. பாதை எவ்வளவு கடினமாக இருக்கிறதோ நீ பெறப்போகும் வெற்றி மிக பெரியதாக இருக்கப் போகிறது. அதை மனதில் வைத்து இடைவிடாது முயற்சி செய்து கொண்டே இருங்கள். வெற்றி நிச்சயம். வெற்றிக்கு அடிப்படை நீங்கள் அடைய விரும்பும் இலக்கின் மீது முழு கவனம் வைப்பதே, உங்கள் பயத்தின் மீது அல்ல. நீ மற்றவர்களை விட மாறுபட்டு இருந்தால் கவலைப்படாதே. மற்றவர்களை விட மாறுபட்ட மனிதர்களே வாழ்க்கையில் சாதிக்கிறார்கள், பிறரால் விரும்பப்படுகிறார்கள். இங்கு பல மனிதர்கள் தோல்வியை சந்திக்கிறார்கள். காரணம் அவர்களிடம் விடாமுயற்சியின்மையும் புதிய திட்டங்களை வகுத்துக் கொள்ளாமையும் தான். எத்தனை முறை தோல்வியடைந்தாலும் நின்றுவிடாமல் புது புது திட்டங்களுடன் மீண்டும் முயற்சிக்கும் உறுதியான மனம் கொண்ட மனிதர்களே வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள். உங்களை பாழாக்கும் விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்கும் போது அந்த நிலையே உங்களுக்கு சகஜ நிலையாக தோன்றும். வாழ்க்கையில் முன்னேறும் வாய்ப்புகள் உங்கள் கண்முன் இருந்தும் அதை நீங்கள் பயன்படுத்த முடியாது. எனவே நல்ல விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். வாழ்வில் தோல்வியடைந்து மனவருத்தத்தில் இருக்கும் போது இதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் பொருள் அல்லது இலக்கு உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. அது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் உங்களை வந்தடையும். அதுவரை பொறுமையுடனும் மன உறுதியுடனும் இருக்க வேண்டும். நீங்கள் மற்றவர்களுக்கு செய்த உதவியை அவர்கள் மதிக்கவில்லை என்றாலும் பாராட்டவில்லை என்றாலும் அதை எண்ணி வருந்தாதே. இந்த பிரபஞ்சம் உன்னை கவனித்துக் கொண்டேதான் இருக்கிறது. நீ மற்றவர்களுக்கு செய்யும் நன்மைக்கான பயன் உனக்கு பல மடங்காக திரும்ப வரும். நம்பிக்கையோடு இரு. நீங்கள் பயிற்சி செய்யும் போது இதுவரை வெற்றி பெறாத மனிதனாக உங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களை பயிற்சியை இன்னும் தீவிரமாக செய்ய உதவும். அதை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தும் போதும் முயற்சி செய்யும் போதும் இதுவரை நீங்கள் தோற்றதில்லை என்று மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு தன்னம்பிக்கை உணர்வை தரும். வாழ்க்கையில் உங்கள் சொகுசு வட்டத்திலிருந்து வெளியே வந்து நீங்கள் நினைக்கும் இலக்கை ஒரு முறையாவது தீவிரமாக முயற்சி செய்து பார்த்திட வேண்டும். பின்னாளில் செய்திருந்தால் கிடைத்திருக்கும் என்று புலம்பக்கூடாது. மரியாதை என்பது அதை மற்றவர்களுக்கு கொடுப்பவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கிறது. அது பரிமாறிக்கொள்ளும் விஷயம்தானே தவிர அதிகாரத்தினால் பெறப்படாது. நீங்கள் ஒருவருக்கு மரியாதை கொடுத்தால் அவர்களும் அதே மரியாதையை உங்களுக்கு தருவார்கள். நட்பும் உறவும் இனிதே மலரும். கடினமாக இருக்கிறது என்று இலக்கை நோக்கிய முயற்சியை நிறுத்திவிடலாமா என்ற எண்ணம் தோன்றும் போதெல்லாம் உங்கள் மனதிடம் கூறுங்கள், இன்னும் சற்று தூரத்தில் வெற்றி இருக்கிறது என்று. அது நீங்கள் இழந்த உற்சாகத்தை உங்களுக்கு மீண்டும் தந்து முயற்சி செய்து வெற்றி பெற உறுதுணையாக இருக்கும். நீங்கள் பயம் கொள்ளும் விஷயங்கள் அனைத்துமே ஆபத்தானவை அல்ல. சில சமயம் உங்களுக்கு தெளிவில்லாத ஒரு விஷயத்தின் மீது உங்களுக்கு பயம் தோன்றும். எனவே நீங்கள் பயம் கொள்ளும் அந்த விஷயத்தை உற்று நோக்கி ஆராய்ந்து அதில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது முயற்சித்து பார்த்தால் அதை பற்றி உங்களுக்கு தெளிவான புரிதல் ஏற்படும். பயம் காணாமல் போகும். ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கு சிறந்த வழி என்று ஒன்று இருக்கும். அதை கண்டுபிடித்து செயலாற்றினால் உங்கள் சக்தியை அதிகமாக செலவிடாமல் அந்த செயலை செய்து முடிக்கலாம். வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் வெற்றி இல்லை. நீங்கள் எவ்வளவு செல்வம் சம்பாதித்தாலும் மகிழ்ச்சி உங்களுக்கு தோன்றவில்லை என்றால் நீங்கள் ஒரு ஏழைதான். நீங்கள் தோல்வி அடைந்ததற்கு நீங்கள் பலமுறை எண்ணி வருந்துவதால் பலனில்லை. மாறாக காரணத்தை கண்டுபிடித்து அதை சரி செய்து முயற்சித்தாலே நீங்கள் வெற்றி அடையலாம். வாழ்க்கைக்கென ஒரு நோக்கத்தை வைத்துக்கொண்டு அதற்காக உங்கள் சக்தியை செலவிடுங்கள். நோக்கமில்லாமல் வாழ்வது என்பது கடிவாளம் கட்டாத குதிரை போன்றது. நாம் தடமாறி போய் விடுவோம். எனவே உங்கள் வாழ்க்கை நோக்கத்தை கண்டறிந்து அதில் பயணிக்கத் தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.